தாயினும் சால பறிந்து என்னை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்கள் விற்றிருக்கிற இந்த பேரவைக்கு என்னை பணிவான வணக்கம். தனித்தனியே வணக்கம் தருவதற்கு இது தகுந்த நேரம் இல்லை, போதாத காலம் என்றாலும் பொருத்தம் கருதி என் உலகருத்துக்களில் சில செய்திகளை எடுத்துரைக்க மகா சன்னிதானம் அவர்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த அரங்கத்தில் இருக்கிறேன். இந்த பட்டியலை பார்த்தால் எனக்கும் பயமாக இருக்காங்க. நடமாடும் தமிழ் தெய்வங்களாக நம் முன் உலாவந்திருக்கக்கூடிய பெருமக்களை குன்றக்குடி திருமணத்தின் வாசலில், அதுகூட அல்ல, பரம்புமலை பாரி விழாவின் கடை ஓரத்தில் இருந்து கேட்டு செவிமடுத்து அந்த வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தது அந்த பள்ளி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் இந்த ஏழைக்கும் ஒரு விருது கொடுத்திருப்பதற்கு மதுரையிலிருந்து சொக்கநாத பெருமானை எழுந்தருடையது போல மகா சன்னிதானம் அவர்கள் எழுந்துள்ளார்கள். நல்ல வேளை தர்மி பரிசு கொடுப்பதற்கு நக்கீரன் இல்லை, வந்து இந்த தமிழ் சங்கத்திற்கு மன்னரும் இல்லை போட்டி நடத்த. இது ஜனநாயக நாடு, அமைச்சர்கள் தீர்மானித்து விட்டால் அப்படித்தான் நடக்கும் என்பதற்கு இந்த அரங்கம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தை முருகசாமி ஐயா அவர்களுக்கு முன்னால் பழ முத்தப்பன் அவர்கள் விருது பெற்ற காலத்திலிருந்து இந்த திருச்சிதம்பரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களை விருது பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த விருது பெறுவதற்கு மகா சன்னிதானம் அவர்கள் பலமுறை மறுத்த போதும் கூட மன்றாடி சென்ற ஆண்டிற்கு முந்தைய ஆண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு அந்த பாராட்டு விழாவில் அப்போது போலவே இப்போதும் பேசுவதற்கு நேரம் இல்லாத அரங்கில் அன்றைக்கு பேச நினைத்ததையெல்லாம் இந்த அரங்கத்தின் மகா சன்னிதானத்தில் புகழ்ந்தார்களே, அதுதான் மிக முக்கியமான நன்றி பாராட்ட காரணம். குன்றக்குடி திருமணத்திற்கும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லா தலங்களுக்கும் சென்று தமிழ் ஞானம் பரப்பி வந்த அவர்கள் நம்முடைய மாணிக்கவாசர் பெருமான் பாடிய திருப்பெருந்துறைக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் குன்றக்குடி திருமணத்தின் குருமகா சன்னிதானம் ஆரம்ப சுவாமிகள் அவர்களை நம்முடைய திருமணத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று அப்போது தலைமை குமாசாவாக இருந்த அப்பா பிள்ளையினிடத்தில் அனுப்பித்து பல இடங்களை கடந்து குன்றக்குடிக்கு வந்திருக்கிறார்கள். அது என்ன சிறப்பு என்றால், 44 சன்னிதானங்கள் வரைக்கும் பல்லக்கில் ஏறி பவனி வந்த அந்த திருமணத்தில் 45வது குருமகா சன்னிதானமாக வீற்றிருந்த மனிதநேய மாமுனிவர் அருளகிரி தந்தை ஒருபோதும் மனிதர்கள் சுமக்கிற பல்லக்கில் நான் ஏறமாட்டேன் என்று துறந்தார்களே, துறவின் உச்சம் அது. அந்த மரபில் இன்றைக்கும் செங்கோல் நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மகா சன்னிதானம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால், அந்த வரலாற்றில் தான் ஏற மறுத்த அந்த பல்லக்கை தமிழ் ஏற வேண்டும் என்பதற்காக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பல்லக்கில் பவனி வர செய்த பெருமை நம்முடைய குன்றக்குடி திருமணத்தில். எனவே அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு மகா சன்னிதானம் அவர்கள் இந்த விருது வழங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு நான் அடிமனதில் நினைத்ததை மகா சன்னிதானம் இந்த அரங்கத்தில் சொல்லிவிட்டார்கள். அது நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனவை பிடித்தருமைக்கு அப்படியே திருப்பத்தூரில் நடந்த அற்புதம். மேலே சோதரி கல்லூரிக்கு போவதற்கு முன்னால் 8ஆம் வகுப்பு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். கிருஞ்சாக்கோட்டை கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது சரையாண்டி கோவில் இருக்கக்கூடிய ஜிகனாக்களை வைத்துக் கொண்டு கூத்து கட்டி நாடகம் போடுகிறவனாக படித்தவனுக்கு 8ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வி எட்டாத காலத்தில் வள்ளல்பாறை உயர்நிலை பள்ளிதான் எனக்கு வாய்ப்பினை வழங்கியது. அதில் கஷ்டம் என்னவெனில், அறிவியலில் ஆங்கிலத்தில் கூட தேர்ச்சி செய்வதற்கு சீனிவாசன் சார் எங்களை காப்பாற்றினார். கடைசி வரைக்கும் தமிழை வெயிலாக்குவதற்காகவே எங்கள் ஊரில் ஒரு தமிழாசிரியர் இருந்தார். பாஸ் மார்க் அவருக்கு வாங்கினதே இல்லை, போட்டதும் இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்லித்தராத தமிழை மகா சன்னிதானம் அவர்களின் கருணையை காணத்தினால் அந்த பெற்ற பயனை 10ஆம் ஆண்டு பள்ளி தேர்வுக்கு போவதற்கு முன்னால் மதுரையில் எழுதிய 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் மாணவர்களுக்கான ஒரு போட்டி நடக்கும். அதில் தேர்வு எழுதி பெற்று வருகிற போது முதல் மாணாக்கனாக மதுரை தமிழ்ச்சங்கம் எனக்கு பாராட்டு தந்தது என்றால் அது குன்றக்குடி திருமணம் போட்டுச்சு. அதற்கு பின்னால்
பிளஸ் 2 படிப்பதற்கு அப்பொழுது மேல்நிலைப் பள்ளியாக நம்முடைய பள்ளி இல்லை. இருந்திருந்தால் எஸ் ராமகிருஷ்ணனை எப்படி ஒரு மருத்துவராக நம்முடைய நாச்சிமுத்து சார் உருவாகி இருப்பாரோ அதுபோல நானும் ஆக வேண்டும் என்கிற கனவில் தமிழ் படிக்க போறோம். எங்க அப்பா ஹோமியோபதி டாக்டர், எங்க மாமா ஹோமியோபதி டாக்டர். நானும் ஒரு மருத்துவராகி அந்த ஊருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிற போது தமிழ் படிப்பதற்காக பொன்னமராவதி மாணிக்கவேலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கு படிக்க போனவன் முதல் வகுப்பில் பாடம் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அந்த பாடப்பகுதியை தேர்வு செய்து +1 வரைக்கும் நல்லா படிச்சேன். என்னுடைய நல்ல நேரமோ தமிழுடைய தந்த வரமோ மிக தெளிவாக தேர்வு எழுதுகிற அந்த பள்ளியில் படிக்கிற போது வகுப்பில் பாடம் நடத்த மாட்டேன், டியூஷனில் தான் நடத்துவேன் என்கிற உறுதிப்பாட்டோடு கணித ஆசிரியர் அங்கே இருந்தார். நானும் ஒரு கொள்கை வைத்திருந்தேன், வகுப்பில் கற்பதை தவிர டியூஷனுக்கு போவதில்லை என்று முடிவெடுத்து வைத்திருந்தேன். எல்லா பாடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிற எனக்கு கணிதத்தில் மட்டும் 2 மதிப்பெண்களை கொடுத்து +2 ஃபெயிலாக்கிய முகம் தெரியாத அந்த ஆசிரியருக்கு கோடானு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அவர் என்னை தேர்வில் வெற்றி பெற செய்திருந்தால் எந்த திசையில் போயிருப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்தான் என்னை தாங்கும் என்று அந்த 2 மதிப்பெண்களை குறைத்த ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது 4ஆம் தமிழ் சங்கத்தை அடுத்து கரந்தை தமிழ் சங்கத்தின் வரிசையில் மேலை சோவரி சன்மார்க்க சபை தொடங்குகிற காலத்தில் பொன்னமராவதியில் படிக்கிற காலத்திலே தான் அந்த பிராமணரை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியில் பாரி விழாவை மகா சன்னிதானம் நடத்துவார்கள். அது சொல்வதற்கான நேரம் இல்லை. பள்ளிக்கு போவதற்கு முன்பே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பள்ளிக்கு தந்தையார் தமிழ் சொல்லிக் கொடுத்தது போல எனக்கும் தமிழ் கற்று தந்தவர் என்னுடைய தந்தையார். அவர்கள் அருள்நெறி தந்தை அடிகளார் அவர்களின் அருள்நெறி திருக்கூட்டத்தின் அடித்தொண்டர்களில் ஒருவர். அவர் காட்டித்தான் சன்னிதானத்திற்கு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை நான் பெற்றேன். ஒரு சம்பவத்தை மகா சன்னிதானம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கத்தில் ஆண்டுதோறும் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஒரு பொற்கழி போட்டி நடக்கும். அப்பொழுது மகா சன்னிதானம் அவர்கள் இளவரசாக எழுந்தருளி இருக்கிறார்கள். 1ஆம் ஆண்டில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 10 ரூபாய் பணம் கட்டித்தான் அந்த போட்டியில் சேர வேண்டும். என்னுடைய தமிழாசிரியர் எனக்காக ஃபர்ஸ்ட் டிக்கெட் போட்டு கூட்டிக் கொண்டு போய் அந்த பணத்தை கட்டிட்டார். இன்று நம்முன் இறைவன் வந்தால் என்ற தலைப்பு மகா சன்னிதானம் கொடுத்த தலைப்பு. தேர்வு எழுதுவது போல் அந்த ஆலயத்தின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் எழுதலாம். உட்கார்ந்து பேப்பரை வாங்கி எழுத காலிகை கற்று கவிபாடியவன் அல்ல நான். பாரதத்தில் பயின்ற அனுபவத்தில் வெண்பாக்களையும் விருத்தப்பாக்களையும் தன்போக்கில் எழுதி பழகினேன் என்பதனாலே தேர்வு தொடங்கியிலிருந்து முடிகிற வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிற வரிசையில் அந்த கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அப்போது நம்முடைய இளவரசாக மகா சன்னிதானம் அவர்கள் அங்கே எழுந்தருளி என்னுடைய சீனிவாசன் சார் சொன்னார், இவர் தான் பிராமணியில் படித்தவர் நம்முடைய மாணவர். அப்ப சன்னிதானத்தினுடைய கடைக்கண் பார்வை கிடைத்ததோ இல்லையோ அந்த ஆண்டு பொற்கழி கவிதைக்கு போட்டியில் உச்ச நிலையில் போட்டி முடிவு வந்துவிட்டது. எதிர்பாராத விதமாக முதல் பரிசு எனக்கு கிடைக்கவில்லை. மகா சன்னிதானம் அவர்களுக்கு அருள்நெறி தந்தைக்கு கோபம். முதல் பரிசு பெற்றவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை குறைப்பதற்கு எவ்வளவோ போராடினார்கள். விடுபட்டு போய்விட்டது. 1001 ரூபாய் அந்த பொற்கழி பரிசு. அது சிவபெருமானின் திருப்படியில் இருக்கும், நீங்க போய் எடுத்துக்கங்க என்று முதல் பரிசு பெற்றவரை சன்னிதானம் அனுப்பிவிட்டு அதில் சரிபாதியாக 501 ரூபாய் மகா சன்னிதானம் மனமுவந்து அளித்தார்களே, அதுதான் எனக்கு புரியும். அடுத்த ஆண்டு போட்டி நடக்கிற போது மரியாதையாக வெற்றி பெற வேண்டும் என்று சன்னிதானம் ஆகிவிட்டார்கள். அதற்காகவே மறுபடியும் பணம் செலுத்திவிட்டு எழுத போனேன். கூட்டம் பெருக்கூட்டம். நிச்சயம் நமக்கு பரிசு கிடைக்காது என்று சாப்பிடுவதற்கு முன்னால் பேருந்து ஏறி வீட்டுக்கு வந்துவிட்டு சாலை ஓரத்தில் எங்கள் குடிசை வீடு. சாப்பிட உட்காருகிற போது ஒருவர் கதவை தட்டி சேர்ப்பதி வீடு இதுதானா என்று கேட்டார்கள். ஆமாம், குன்றக்குடியிலிருந்து சன்னிதானம் அனுப்பிச்சிருக்காங்க, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. திருப்பத்தூரில் மகா சன்னிதானம் அவர்கள் அந்த கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு சன்னிதானம் அந்த கோயில்கிட்ட நிற்கிறாங்க, என்னை கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னு தெரியாது. பிராமணிக்கு ஸ்கூலுக்கு வர போதெல்லாம் சாமி பக்கத்துல இருந்து பணிகள் செய்யற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. எதுவுமே சொல்லாம கூப்பிடுறாங்களே, என்னவோ தப்பு பண்ணிட்டோமேன்னு பயந்துகிட்டு உள்ள போறோம். அப்போ அந்த யோக பைரவர் சன்னிதி விட்டு சன்னிதானம் உள்ள இருந்து வெளியில வருது. வெளியில என்ன பார்த்தப்ப கோபம் வந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என் பயம், சாமி நான் என்ன அநியாயமா போச்சு, இப்படி விடலாமா அப்படின்னு. தெரியல சாமி, கவிதை போட்டியில பொற்கழி கவிதை போட்டியில உங்களுக்கு மறுபடியும் பரிசு கிடைக்காம போச்சு. எவ்வளவு மார்க் வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு. தெரியாது சாமி. 6 மார்க். எத்தனை மார்க்கு? 6 மார்க். சாமி 6 மார்க். விடலாமா? இப்படி போட்டு விடலாமா?
நானும் தரணிக்கு பொற்கொடிக்காக எப்படி சிவபெருமான் போராடினாரோ அது மாதிரி அந்த பரிசு கொடுக்கிற நடுவர்களிடத்தில் போராடி பார்த்தேன், முடியல, இப்படி கோட்டை விட்டுட்டீங்க. இதை விட சாமி எனக்கு என்ன பெருசா வேணும்? சன்னிதானத்தோட கருணை இருந்தா போதும்னு கைகூப்பேன். அப்ப 2 தோளையும் தொட்டு சாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க பாருங்க. என் ஜென்மத்துக்கு கிடைச்ச பெரிய பரிசு அந்த பரிசு. அந்த விழாவிலும் 501 ரூபாய் கொடுத்தார்கள். மொத்தமாக சேர்ந்த 1001 ரூபாய் பெற்று பொற்கிழி கவிஞராக பெற முடியாத அந்த பரிசை அந்த அருள்நிலை தந்தையின் திருவுருவத்தை தாங்கி வைத்திருக்கக்கூடிய மகா சன்னிதானமே இன்றைக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை விருதாக வழங்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த நேரத்தில் இருந்து பெருமை பெறுவதற்கு பரமகுரு அண்ணன் இல்லையே என்கிற கவலை இருக்கு, முத்தப்பனையார் இல்லையே என்கிற கவலை இருக்கிறது, சந்திரகாந்தன் இல்லையே என்கிற கவலை இருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் வராதவர்கள் எல்லாம் வாழ்த்து செய்தியை பற்றி அமைச்சர்கள் சொன்னார்கள். அந்த வரிசையில் ஜெயகாந்தன் இருந்தாலும் மகிழ்ந்திருப்பார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இருந்தாலும் மகிழ்ந்திருப்பார். இவர்களை எல்லாம் எனக்கு உருவாக்கியது குன்றக்குடி திருமணம் தான். அந்த திருமணம் தந்த பெரும் பிச்சையில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, வாழ முடியாது என்று ஊவேசா அவர்களுக்கு சொன்ன வரலாறு இந்த நூற்றாண்டில் என் வாழ்க்கையிலும் தொடங்கியது. +2 முடித்துவிட்டு தமிழ் படிக்க போனவுடன் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் நிறைய பேர், உருப்பட மாட்டாய் என்று சாபம் கொடுக்க வந்தவர்கள் நிறைய பேர், உனக்கு வேலை கிடைக்காது, பெண் கொடுக்க மாட்டார்கள், வாழவே முடியாது என்கிற காலத்தில் தமிழ் படித்தால் சும்மா இருக்கக்கூடாது என்று பட்டி மண்டபங்களில் அணியில் ஒருவராகவும் அணித்தலைவராகவும் பேச வைத்து அரங்கேற்றிய பெருமை அருள்நிலை தந்தை அடிகளார் அவர்களுக்கு தான் உண்டு. எனவே வாழையடி வாழையென வந்த அந்த திருக்கூட்ட மரபில் ஒருவனாக என்னையும் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் மகா சன்னிதானம் அவர்களே வந்து மனமுவந்து அந்த விருதினை தந்திருக்கிறார்கள் என்றால், பெற்ற விருதுகளிலெல்லாம் மேலான விருதாக அவர்கள் திருக்கரங்களில் இருந்து பெற்றிருக்கிறேன். இது அருள்நிலை தந்தை அடிகள் பெருமானின் நூற்றாண்டு. மகா சன்னிதானம் அவர்களின் மணிவிழா கண்டிருக்கக்கூடிய 2வது ஆண்டில் இருக்கிற தொடக்கம். என் தந்தையார் அவர்களுக்கு 122வது பிறந்த ஆண்டும் இது. அவர்களெல்லாம் தெய்வமாக இருந்து வாழ்த்துகிற இந்த அரங்கத்தில் எத்தனையோ பணிகளுக்கு நடுவில் இந்த அரங்கத்தில் இருந்து இதுகாலம் இருந்து வாழ்த்து செய்திருக்கக்கூடிய உத்தமர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லி, எங்கும் ஒரு மூலையில் இருக்கிற என்னை வானொலியின் மூலமாக என்னை வரவர செய்திருக்கக்கூடிய வானொலி நிலையத்தாருக்கும், இதழ்களில் என்னை தொடர்ந்து எந்த பத்திரிகைக்கும் நான் எழுதி திருப்பி அனுப்புனது இல்லை, எதுவும் வந்ததில்லை. எல்லா பத்திரிகைகளும் என்னுடைய படைப்புகளை கேட்டு வாங்கி பிரசுரித்துத்தான் என்னை ஆளாக்கி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் சென்னை கம்பன் கழகத்தில் முதலாக நம்முடைய மேற்சுவரை சன்மார்க்க சபையின் மூலமாக, அது தனி கதை, எந்த காசும் இல்லாமல் கடன் வாங்கி கொண்டு கம்பன் கழகத்திலே போய் வெற்றி பெற்றுவிட்டு அந்த தொகையை வைத்து ஆண்டு முழுவதும் தேர்வு கட்டணத்தை கட்டி வளர்வதற்கு அந்த சென்னை கம்பன் கழகம் தான் என்னை வளர்த்தது. அப்போது நானும் முத்தப்பன் அவருடைய முதல்வரும் சேர்ந்து அந்த முதல் பரிசு பெறுகிற போது தினமணி இதழினுடைய முதல் பக்கத்தில், அப்ப கிரிக்கெட் போட்டியில கோப்பை இந்தியா வெற்றி பெறும் என்று அதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்தில், அன்றைக்கு எங்கள் அதிர்ஷ்டமோ இந்தியாவின் துரதிர்ஷ்டமோ கோப்பையை இந்தியா பெற தவறிவிட்டதனால் சென்னை கம்பன் கழகம் வழங்கிய அந்த வெள்ளிக்குழல் கோப்பையை தான் தினமணி நாளிதழின் முதல் பக்கமாக வந்து அனைத்து பதிப்புகளையும். அதற்கு பின்னால் சம்பந்தம் ஐயா அவர்கள் அந்த தினமணி பத்திரிகைக்கு வேலைக்கு போகிற போது குன்றக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன் என்றவுடன் அவர்கள் சொன்னார்கள், தடுத்தாட் கொண்டார், தினமணிக்கு வந்து பத்திரிகையில் வேலை செய்ய வேண்டாம், இருக்கிற இடத்திலிருந்து எழுதுங்க, நாங்கள் தொடர்ந்து வெளியிடுகிறோம் என்று சொன்னார்கள். இன்றும் இனியும் அது தொடர்கிற உறவாக வளர்ந்திருக்கிற நிலையில் மக்கள் சிந்தனையும் நம்முடைய பத்திரிகையில் இருந்து வந்து குன்றக்குடி திருமணத்தில் இருக்கக்கூடிய அறிவியலும் தான் எங்களை எழுத வைத்து மேம்பட வைத்தது. மகா சன்னிதானம் அவர்களின் எழுத்தண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் எழுத்துக்களை திறம்பட தொகுத்து மகா சன்னிதானம் வெளியிடுகிற போது அவர்களுக்கு அணிலும் செய்யவனாக இருந்து உதவி செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அனைத்திற்கும் பெரிய வாய்ப்பாக நான் கருதுவது குன்றக்குடி அடிகள் பெருமானை இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில், மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்கிற வரிசையில் சாகித்ய அகாடமியின் மூலமாக உலக அரங்கத்தில் அவர் தமிழ் இலக்கியத்திற்கு செய்த பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது மகா சன்னிதானம் அவர்களின் அருளாணையின் காரணமாக சாகித்ய அகாடமியின் மூலமாக தவத்தில் குன்றக்குடி அடிகளார் என்கிற நூல் வந்தது. வந்த கையோடு அந்த நூலின் பிரதி
ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி உலக நாடுகளுக்கெல்லாம் அருள்நெறி தந்தை அடிகள் பெருமானுடைய வரலாற்றை சொல்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தான். அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, என்ன இருந்தாலும் என்னை +2 தேர்வு எழுத வைத்தது மதுரை சேதுபதி பள்ளி என்பதினாலே, அந்த பெயர் எனக்கு இருப்பதினாலே வாங்குவதோடு மட்டும் விடைபெறுவதாக அமைந்துவிடக் கூடாது. எனவே வாங்கிய கரத்தால் இந்த தமிழ் சங்கத்திற்கு வழங்குவதற்கு என்னால் முடிந்தது என் எழுத்துக்கள் தான். எனவே அருள்நெறி தந்தை அடிகளார் அவர்கள் குறித்து எழுதிய இந்திய இலக்கிய சிற்பிகள் நூலையும், இதே தமிழ் சங்கத்தில் விருது பெற்றிருக்கிற வாசுவ மாணிக்கனார் அவர்களின் 100ஆண்டு விழா மலரையும், இன்னும் இப்போது என் கைக்கு கட்டிய தூரத்தில் இருக்கிற புத்தகங்களையும் தமிழ் சங்கத்திற்கு மகா சன்னிதானம் அவர்களின் திருக்கரங்களினாலே வணங்குமாறு வேண்டி, இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய அத்துணை பெருமக்களுக்கும் என் நன்றியார்ந்த நன்றியை சொல்லி, குன்றக்குடி குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளின் அன்பொழி மெய்களால் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.